கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் வாசிக்கும் போது 6 அற்புதங்களை பார்க்கிறோம். நேற்று இதே அதிகாரத்தில் தான் குஷ்டரோகிக்கு இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானதை குறித்து நாம் தியானித்தோம். இது இந்த அதிகாரத்தில் உள்ள முதலாம் அற்புதமாக வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நாம் வாசிக்கும் போது எல்லாமே விசுவாசத்தை பேஸ் பண்ணி ஒரு அற்புதத்தை அடையாளமாக காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அற்புதம் தான் இன்றைய நம்முடைய தியான பகுதி. இங்கே நாம் வாசித்தது, அதாவது 10வது வசனத்தை வாசித்தோமல்ல, அந்த வசனம். இதில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இன்றைய மெடிடேஷன் விட நம் வாசித்த 10வது வசனம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவம் மத்தேயு 8வது அதிகாரம் 5லிருந்து 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லும் போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுகிறது. ஏனென்றால் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை இங்கே பார்க்கும்போது இயேசுவின் அதிகாரத்தை, அதாவது அந்த அத்தாரிட்டி, அவருடைய அத்தாரிட்டியை 100க்கு அதிபதி புரிந்து கொண்டதை, பர்சனலி அவர் புரிந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. 100க்கு அதிபதியின் விசுவாசம் இங்கே தன் வேலைக்காரன் சொஸ்தமாக, அவர் பிசிக்கலி அவருக்கு வீட்டுக்கு வர வேண்டியதில்லை, அவர் அங்கே இருக்க வேண்டியதில்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார். அந்த வல்லமையை அறிந்து கொண்டார். இங்கே இருந்த அவர் தன் வல்லமையை இங்கே இருந்தே அவர் தன் வல்லமையை வார்த்தையை அனுப்பி குணப்படுத்த முடியும் என்று விசுவாசித்தான். என்ன ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் பாருங்க. அதனால தான் verse 11 and 12 நம்ம வாசிக்கும் போது இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வசனம் ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு எச்சரிக்கை வசனங்கள் வருகிறது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம நினைக்கலாம், இந்த 100க்கு அதிபதியின் சம்பவத்தில் ஏன் இந்த 11 12ஆம் வசனங்கள் இடையில் ஏன் இப்படி ஒரு எச்சரிப்பை பற்றிய வசனங்களை நாம் சிந்திக்கிறோம், ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 100க்கு அதிபதி ஒரு புறஜாதி. 100க்கு அதிபதிக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அவருடைய வல்லமையை குறித்தோ அவருக்கு தெரியாது. ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பார். 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை தான் இங்கே ராஜ்யத்தின் புத்திரருடனும் இஸ்ரவேலுடனும் இயேசு வேறுபடுத்தி காட்டுகிறார் இந்த வசனத்திலே. இந்த புறஜாதிகளுக்கு இருக்கிற விசுவாசம் கூட இஸ்ரவேலராகிய உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதுதான் கிழக்கிலும் இருந்து மேற்கிலும் இருந்து புறஜாதியினர் பலர் பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுடன் இணைவார்கள் என்று இயேசு இங்கே தீர்க்க தரிசனம் கூறுகிறார். அதாவது இந்த புறஜாதி மக்கள் என்னோடு கூட மனவாட்டிகளாக வரப்போகிறார்கள். அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுடன் இணைந்து பந்தி இருப்பார்கள். பந்தின சாப்பிடுவாங்க அவங்க கூட அமர்ந்து. அப்ப இங்கே எச்சரிக்கை, அதாவது வாரிசுகளாக இருக்க வேண்டியவர்கள் விசுவாசமற்ற இஸ்ரவேலர்களாக இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அவர் எச்சரிக்கிறார். அப்ப இங்க விசுவாசம் கர்த்தரின் ராஜ்யத்தில் ஒரு பங்கேற்பதை வரையறுக்கிறது. ஸோ நாமும் கவனமா இருக்க வேண்டும். நாம் அந்த பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் புறஜாதிகளாய் இருந்தும்.
எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த காலை வேளையிலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அவருடைய பதில் இயேசுவையே ஆச்சரியத்திற்கு கொண்டு போனது. அவர் ஒரு ரோமன். அவருடைய பதிலை பார்த்து ஆச்சரியப்பட்டு வசனம் 13 லாஸ்ட்ல அந்த முடிகிற வசனம், அந்த சம்பவம் அந்த 13வது வசனத்துல தான் முடியுது. இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வாசிக்கிறோம். ஸோ இன்னும் இந்த வசனங்களை தியானியுங்கள். நம் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பர்சனலி அனலைஸ் பண்ணுங்கள். എൻ്റെ പുറക്കകത്ത് വരാ ഞാൻ പോരാത്തവനാണേ, എൻ്റെ കൂടെ നിരിപ്പാനും ഞാൻ പോരാത്തവനാണേ. ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ, ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ, ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ, ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ. അസാധ്യമൊന്നും നിന്നിൽ ഞാൻ കാണുന്നില്ലേ, അധികാരത്തിൽ നിന്നെ പോലാരുമില്ലേ. എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ നിனைவுകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ ജീവിതം മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ, എൻ നിனைவுകളും മാറും ഒരു വാക്ക് നീ പറഞ്ഞാൽ. നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും, നീ പറഞ്ഞാൽ ദീനം മാറും, നീ പറഞ്ഞാൽ മരണം മാറും. യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതൊന്നുള്ളൂ, യേശുവേ നീ പറഞ്ഞാൽ മാറാതതൊന്നുള്ളൂ. ഒരു വാക്ക് മതി എനിക്കത് മതിയേ, 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 എനിക്കത് மதியே, എനിക്കത് மதியே. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, ஒரு வாக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. ஓ, அசாத்தியம் ஒன்றும் அப்பா எங்களில் செய்ய முடியாது. நீங்கள் நினைத்தால் ஒரு வார்த்தை, நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் அசைத்து காரியங்களை புரட்டி போட முடிய ஒரு வார்த்தை போதும் என்ற இந்த வசனத்தின் மூலமாக அப்பா நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த மிராக்கிள், இந்த அற்புதத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அப்பா. 100க்கு அதிபதியின் அந்த விசுவாசம் அப்பா, நீ போகலாம் என்று உடனே அந்த நாளிகையிலே அந்த பிள்ளைக்கு அப்பா அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் அல்லவா, அது போல ஆண்டவரே, அது போல ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளும் நான் காணவில்லை என்று நீங்க எவ்வளவு அழகாக அந்த பதில் ஆச்சரியப்பட்டீங்கப்பா. 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பார்த்து மணவாட்டியாக இப்பொழுதே நீ என்னோடு கூட நீ வர இருக்கிறாய் என்று ஒரு அப்பா ஒரு டைரக்டா ஒரு இன்டைரக்டா அப்பா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய வார்த்தையை நீங்க சொன்னீங்களே, அந்த அப்பா அப்படி தயார்படுத்த எங்களை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. நீர் எங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்க கூட நாங்க பாத்திரர் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. எங்க வாழ்க்கை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை புதுப்பித்து இந்த பூமிக்கும் உமக்கும் வெளிச்சமாயிருந்து மற்றவர்களுக்கும் விசுவாசத்தை அப்பா எடுத்து சொல்ல எங்கள் வாழ்க்கையின் மூலம் நீங்க காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இன்னும் அப்பா உமக்குள்ள பலப்பட உம்முடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் அப்பா நாங்க வாஞ்சியாய் தியானிக்க, அதன் மூலம் அப்பா பல காரியங்களை, பல வெளிப்படுத்துதல் உள்ள ரெவலேஷனை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களை நீங்க பலப்படுத்துங்க. எச்சரிப்பும் சுகமும் ஒரே அந்த மிராக்கிள்ல நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கல்லப்பா. ஓ, இந்த வசனங்கள் மூலமாக எங்களை எச்சரிக்கிறீங்க. எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ராஜ்யத்தின் புத்திரரை போலவா, இல்லாவிட்டால் அப்பா அந்த 100க்கு அதிபதியை போலவா என்று கிளியர் அப்பா நீங்க எங்களுக்காக இந்த வசனத்துல நீங்க பேசி இருக்கீங்க. இந்த வசனம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இடைப்படட்டும் ராஜா. ஓ அப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து வசனம் ஒன்றும் தெளிவோடும் அதிகாரத்தோடும் எங்களுடைய இருதயங்கள்ல, எங்களுடைய பர்சனலி அது எங்களை அனலைஸ் செய்யட்டும் என்று துதிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி என் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் துதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே, ஆமேன்.